பாருங்க, சவுலும் தாவீதும் குறித்து நம்ம வேதத்தில் அநேகருக்கு தெரியும். சவுல் பரிசுத்த ஆவியானவரை, கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷன், கர்த்தருடைய ஆவியை பெற்று அபிஷேகம் பெற்ற மனுஷன், ராஜாவாக அபிஷேகம் பெற்ற மனுஷன். என்றைக்கு அவன் அசுத்த ஆவி வந்ததுக்கப்புறம் அவன் மனம் மாறவில்லை. நல்லா சிந்தித்து பாருங்கள். ஒரு மனுஷனுக்குள்ள, சவுலுக்குள்ள அசுத்த ஆவி வந்ததுக்கப்புறம் தாவீதை கொலை செய்யணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இல்லை. ஃபஸ்ட்டு அவனுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, கீழ்ப்படியாத குணம் அவனுக்குள்ள இருந்தது. முதல்ல கீழ்ப்படியவே மாட்டான். என்ன சொன்னாலும் சவுல் சொன்னால் கீழ்ப்படுகிறதே இல்லை. ஃபஸ்ட்டு கீழ்ப்படியாத குணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தாவீது மேலே பொறாமை. காயின் ஆபேல் மேல் பொறாமைப்பட்டான், முதல் காரியம். இதே காரியம் சவுலும் தாவீது மேலே பொறாமைப்படுகிறான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் மேலே பொறாமைப்படுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆவியானவருக்கு தான் இடம் கொடுக்கணும்.